திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொலைநோக்கு சிந்தனையாளர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். அவருக்கு வரவேற்பு அளிக்கும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் 2 வகுப்பறைகள், திறன்மிகு கணினி ஆய்வகம் என திருச்சி அரசு மாதிரி பள்ளி புதிய கட்டடங்களுக்கான கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிகளுக்கு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி அரசு மாதிரி பள்ளி புதிய கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது திருச்சி துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்கள். 2 நாள் பயணமாக திருச்சிக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது 56.47 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய இந்த மாதிரி பள்ளியை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இதில் இந்த பள்ளியில பார்த்தீங்கன்னா ஹைடெக்கான ஆய்வகங்கள், ஸ்மார்ட் ரூம்ஸ் சொல்லக்கூடிய வகுப்பறைகள், அது இல்லாம மாணவ மாணவிக்கு என்று தனியான விடுதிகள் உள்ளிட்டவை எல்லாம் இதுல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடன் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தற்போது கலந்துரையாட இருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா சுமார் 19 கோடி மதிப்பீட்டுல தரைதளமும் 2வது தளமும் அமைக்கப்பட்டு 22 அறைகள், பள்ளி அறைகள் இருக்கிறது. இது மாணவர்கள் ஆராய்ச்சி கூடங்கள் செய்வதற்கும் அவர்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்காகவும் இந்த மாதிரி பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முதல் முறையாக திருச்சியில் தற்போது இந்த பள்ளிக்கூடத்தை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 2 நாட்கள் முழுமையாக முதலமைச்சர் இங்கு இருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.